சிவமங்கலம். இறுக்கம் அகற்ற இரக்கம் கூட்டுங்கள், அரக்கம் அகற்ற அறச்செயல் புகுத்துங்கள். இங்கு இதயத்து இறுக்கம் அகல வேண்டுமெனில் நாம் இதயத்து இரக்கம் புகுத்த வேண்டியதாய் இருக்கிறது. பாருங்கள் என் செல்வங்களே, இரக்கம் இன்மையினால் வந்த இறுக்கம் இது கேளீர். அங்கு இதயத்தில் இறுக்கம் சூழ்ந்திருக்கிறதெனில் அங்கு இரக்கம் குறைவாக இருக்க வேண்டும், அல்லது இரக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே. ஆமா, அப்ப நம் இதயத்தில் இருக்கிற இறுக்கங்கள்ங்கிறது இருக்குவதால் ஏற்படுவது. இந்த இரக்கம்ங்கிறது அதை தளர்த்துவது. அதெல்லாம் கற்றையா இருக்கு, ஒன்றோடு ஒன்று பிணைந்து கிடக்கிறது. அதை தளர்த்துவது இரக்கமா இருக்கிறது. கொஞ்சம் இறங்கி வாருங்கள். ஏன்னா அந்த இறுக்கம் கூடிக்கிட்டே போகும், இரக்கம் புகவே புகாது. அதுக்கு நேர் எதிராக போய்கிட்டு இருக்கும். அது நம்ம முயற்சி செய்தாலும் நம்ம இரக்கம் புகுத்த முடியாது. ஆனா இறுக்கம் கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன இறங்குதல் இறங்கிட்டா நமக்கு அந்த இறுக்கம் தளர்ந்துரும் அப்படின்னு தெரியும். ஆனா இந்த மனதினுடைய விகாரங்கள் நம் இறுக்கத்திலிருந்து இறங்க விடுவதில்லை. அதே போல் நம்மை இரக்கம் கொள்ளவும் விடுவதில்லை. இரக்கம் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. இரக்கத்தினால் மட்டுமே இறுக்கத்தை அகற்ற முடியும். வேறு வழியே இல்லை. பாருங்கள், சத்தியம் சொல்கிறேன். இரக்கம்னா தளர்த்துதல். ஆமா, அங்கு ஒவ்வொன்றா தளர்த்துறது. 6 கோடி எண்ண கீற்றுகளால் ஆனவர்கள் நாம். ஒரு கன நேரத்தில் நமக்குள்ள 6 கோடி மாயைகள், 6 கோடி விதமான எண்ணங்களை நம்மிலிருந்து விடுவித்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கிடப்பதற்கு காரணம் நமக்கு ஒரு அடிப்படை இரக்கமின்மையினால். இறுக்கம் தளர்த்த இரக்கம் புகுத்துங்கள். ஆம் செல்வங்களே, நம்ம இந்த உலகத்திற்கும் நல்லது, நம் எதிர்வரும் காலத்திற்கும் நல்லது. இரக்கம்தான் இங்கு நிஜமாய் இருக்கிறது. இரக்கம்தான் தலைமை பண்பின் தலையாய சுபாவமாய் இருக்கிறது. இரக்கம்தான் இறைவனின் சுபாவமாய் இருக்கிறது. இரக்கம்தான் தாயின் சுபாவமாய் இருக்கிறது என் செல்வங்களே. ஆதலால் நீங்கள் இரக்கம் பழகுங்கள். ஏன்னா நம்ம இறுக்கத்தினால நம்ம மேலும் மேலும் நம்மை நாம் துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். மேலும் மேலும் ஒரு எவ்வளவு உனக்குள்ள இறுக்கம் இருந்தாலும் சரி, நீ குறைந்தபட்ச இறங்குதலை பழகு, ஒரு குறைந்தபட்ச இரக்கம் பழகு. அந்த இறுக்கத்தினுடைய அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். சத்தியம் சொல்கிறேன். அதனால இரக்கத்தோடு காணுங்கள். ஆம் செல்வங்களே, இரக்கம் தவிர மனித சுபாவம் வேறு ஒன்று இல்லை. இரக்கம்ங்கிறது மனிதனுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கின்ற தலையாய குணமாய் இருக்கிறது. மனிதத்தின் வேர்கள் இரக்கத்தினால், அன்பினால், கருணையினால், நன்மையினால் ஆனது. அதுல முதல்ல இரக்கம். அந்த இரக்கம் சக ஜீவன்களிடத்தில், அதாவது உன்னை இந்த உலகம் எவ்வாறு கையாண்டதோ, நீ வாழும் வளரும் காலத்தில் உன்னை இந்த உலகம் எவ்வாறெல்லாம் எதிர்மறையாய் கையாண்டதோ, அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. என்ன படிப்பினைனா, நீ அந்த ஸ்தானத்தை அடைந்த பின்பு நம்மை சுற்றி சார்ந்து இருக்கிற ஒரு இடத்துல அது மாதிரி நம்ம எதிர்மறை கையாளுதலில் இருந்து நம்மை விடுவித்து நேர்மறையாய் எவரையும் கையாள வேண்டுன்ற உறுதிப்பாட்டை நம்ம அடைஞ்சுகிறது. இதுவரைக்கும் நீ ஒரு ஸ்தானத்தை அடைகின்ற வரைக்கும் இந்த உலகம் உன்னை அத்துணை எளிதா விட்டுருக்காது. அங்கங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த உலகம் உன்னை இறுக்கி இருக்கும், நெருக்கி இருக்கும், மனம் கசக்க செய்திருக்கும். காணலால், சொல்லால், செயலால், சாதனையினால், எந்த விதத்திலும் உன்னை துன்பப்படுத்தி இருக்கும். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா,
இவைகளெல்லாம் கடந்தவன் தான், இவைகளெல்லாம் ஏற்றவன் தான் அந்த ஸ்தானத்தை அடைவான். அந்த ஸ்தானத்துல போய் நம்ம கடந்த காலத்துல நமக்கு ஏற்பட்ட, நமக்கு சகம் ஏற்படுத்தின எந்த பிழைகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்மை சார்ந்திருந்தவரிடத்தில் புரிந்துவிடக் கூடாது அப்படின்ற உறுதிப்பாடோடு நாம் நிலை நிற்றல் தவமாகிறது பாருங்கள் என் செல்வங்களே. ஆமா, இந்த களம் இவ்வாறுதான் யாரையும் ஏற விடாது, யாரையும் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லாது. ஆமா, இது இப்படியே ஏன் அப்படின்னா, இது நம்ம இது எவ்வாறு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நிஜம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாவற்றையும் கடந்துதான் நம்ம அங்க செல்லணும். எல்லாவற்றையும் கடந்துதான் செல்லணும். நீ ஏற்ற வழியளவே வலிமை அடைகிறாய். இது காயம் அகம், இது அகம்புறம் இரண்டிற்கும் பொருந்தும் பொது விதி இது. அப்ப அந்த வலி துன்பம் காயம் அப்படின்றதெல்லாம் இந்த உலகம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கும். இதெல்லாம் சத்தியம். இதுல 90% இதற்கு ஆட்பட்டு அதன் பெயரால முடங்கி வாய்ப்பிலிருந்து ஊக்குவிக்க ஆள் இல்லாது அங்கு வீழ்ந்து போயிருக்கும் ஒரு வர்க்கம். ஏன்னா இந்த களம் வைத்திருக்கிற யதார்த்தமான முதல் பரீட்சை உன்னுடைய எதிர்பார்ப்பு முடக்கம், உன் மனம் முறிவு. அங்க ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிட்டாரு, நீங்க வந்து வாசல்ல நின்னீங்கன்னா உங்களை புழு பூச்சியை பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. நீ எத்தனை திறமை படைத்தவனா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த களம் உன்னை தேர்ந்தெடுக்காத வரைக்கும் இந்த மேல் மட்டம் உங்களை அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கும். இவைகளெல்லாம் கடந்து செல்லுங்கள். ஆமா, இந்த உலகம் உங்களை இருக்கும், நீங்கள் யாரையும் இறுக்கி விடாதீர்கள். நீங்கள் இரக்கம் கொள்ளுங்கள். உங்களை சார்ந்து உங்களை தலைமை ஏற்று இருக்கின்ற அந்த உலகத்திடத்தில், அந்த உயிர்களிடத்தில் ஒரு அடிப்படை இரக்கம் காட்டுங்கள். மாற்று வழி இல்லை என் செல்வங்களே. நீ உறங்கணும். எவ்வளவுதான் இந்த இதயத்தை நெருக்கடி கொடுப்பீங்க இறுக்கத்தினால? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் இறுக்கமே கிடையாது. இரக்கம் அப்படின்ற ஒரு மருந்தை உண்ணாததினால் ஏற்பட்ட இதயத்து இறுக்கம் இது. உன்னை நீயே இறுக்கி கொண்டது, உன்னை நீயே முடக்கி கொண்டது. நீங்க கருத்து கோணல்களால் உங்களை நீங்களே முடக்கி கொண்டது. விடுவித்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கிறதெல்லாம் நம் சகோதரங்கள், அதெல்லாம் நம்மளோட பந்தப்பட்டு இருப்பவர்கள். எவ்வளவு பெரிய யுகம், எவ்வளவு பெரிய மனித ஓட்டம், இன்னும் எவ்வளவு பெரிய களம் இருக்கு. இந்த நேரத்தில் இங்க இருப்பவர்கள் எல்லாம் அரிதாக நம் முன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள்லாம் நம்ம உறவென ஏதோ ஒரு இயற்கை தீர்மானித்து இங்கு உழல விட்டு இருக்கிறது. ஆதலால் என் செல்வங்களே, இரக்கத்தோடு இருங்கள், இரக்கம் பழகுங்கள். இரக்கம் தவிர இறுக்கத்திற்கு மருந்து வேறு ஒன்று இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன், இரக்கத்தினால் மட்டுமே உன் இறைவனால் நீ அளக்கப்படுகிறாய். இரக்கத்தினால் மட்டுமே உன் இறைவனால் நீ பார்க்கப்படுகிறாய். மறந்து விடாதே மனம் படைத்த மனிதா, உணர மறந்த உத்தம மனம் படைத்த மனிதர்களே, இரக்கம் புகுங்கள். அங்க யார் நமக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாலும் சரி, நம்ம வாழும் வளரும் காலத்துல அதெல்லாம் சில நிலைப்பாடுகள்ல அவங்க எல்லாம் எதிர்மறையா உங்களை கையாண்டிருப்பாங்க, கண்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, செய்திருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. நீ மேலான செயல்களில் உன்னை நிலை நிறுத்து. அங்க அவர்கள் எவ்வளவு கீழே உங்களை கையாண்டிருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றேன். அவைகளெல்லாம் அந்த படியிலெல்லாம் ஏறிதான் நீங்க வந்திருக்கீங்க. எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் கண்ட சோதனைகள் போல இங்கு மனிதர்கள் யாருமே காணவில்லை. சோதனை சோதனை இல்லை என் செல்வங்களை. சாதனை என்னும் ஒரு ஸ்தானத்தை அடைய அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் சோதனைகள் படிகள். அந்த படிகள் எல்லாம் கடந்துதான் அந்த சாதனை எய்த முடியும். இங்க சாதனையாளர்னு நிலை நின்று இருப்பவர் அனைவரும் எல்லா விதத்திலும் சோதனைகளை கடந்தவர்கள் தான்ன்றத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால சோதனைகள் சுகமான சோதனைகள், அது சுகமான சுமைகள். அங்கு இனிமையாக எதிர்கொள்ளுங்கள். உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய வெற்றியை யாரும் தடுத்து விட முடியாது என்று செல்வங்கள். சுமையை கூட சுகமாக அணுகுங்கள். சுகமான சுமைகள் இவைகள். சுகமா சுமந்து பழகுங்கள். ஆம் செல்வங்களே. ஏன்னா இன்னைக்கு மன இறுக்கம்தான் மூல நோயாய் போனது. எல்லா நோய்க்கும் ஆதாரம் இறுக்கம். யாரை கேட்டாலும், எங்க கேட்டாலும் பெரும் பகுதியினர் இதெல்லாம் அந்த இறுக்கத்திற்கான காரணமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் அத்தோட பாக்குறது இல்லை. நீ உன் பாதத்தை எங்க வச்சிருக்கியோ, நீ இவ்வளவுதான், நீ
நீ எதை எதையோ கருதிக்கிட்டு இருக்க. நீ இங்கு உன் பாதத்தோடு நீ அடங்கி விடுபவன். எதை எதையோ கருதி அதன் பெயரெல்லாம் கற்பனைகள் இன்னும் எதேதோ அந்த கருத்து அலங்காரங்கள்லாம் செய்து நீங்கள் உங்களை முடக்கி வைத்திருக்கின்றீர்கள். நீங்க மிக மிக சாதாரணமானவர்கள். நீங்கள் மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுதான். ஒன்னு நீ பெருசா உருவகப்படுத்த மேல செல்ல 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 அங்கிருந்து விழும் பொழுது அடி பலமாதான் இருக்கும். இந்த உலகம் தான் தூக்கி எறியுமே. ஒரு சாரார் தான் உன்னை போட்டுருவான், மறு சாரார் தூற்றிக்கிட்டே தான் இருப்பான். ஆமா, இது எல்லாரும் உன்னுடைய நலன் விரும்பியா உன்னுடைய வளர்ச்சி விரும்புபவர்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியை நான் போட்டணும் அப்படின்னா நான் ஒரு குறைந்தபட்ச பக்குவ நிலையை அடைந்து இருக்க வேண்டும். இங்கு பெரும்பகுதியினர் அங்க ஸ்தானம் முதல் ஸ்தானம்ன்ற ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மத்தத போற்றுவதற்கோ அவங்களோட நலனை விரும்புறதோ அவங்கெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா எந்திரமயமாகி போன உலகம் இது. ஆம் செல்வங்களே, அதனால நீங்கள் இரக்கம் புகுங்கள். சத்தியம் சொல்கிறேன், மாற்று வழி இல்லை, மறந்து விடாதீர்கள். இந்த இறுக்கம் என்ன பண்ணுது? அரக்கத்தை உண்டு இறுக்கம் புகுந்து அது உனக்குள்ள அடுத்தது செய்யறது அரக்கம். அதனாலதான் இறுக்கம் புகுந்தவன் இங்க அரக்கத்தனமா நடந்துகிட்டு இருப்பான். நீங்களா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு அகாலமான விபரீதமான முடிவுகளை சொல்பவனாய் செய்பவனாய் இருப்பான். அவனுக்கு அதற்கு ஆதாரமே புரியாது. ஏன்னா அந்த அரக்கம்ங்கிற அந்த விருட்சம் வளர்ந்து இருக்கிறது அனைத்தும் இறுக்கம் எனும் வேறினால். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அரக்கம் அகற்ற வேண்டுமெனில் உங்களுக்குள் அறச்செயலை புகுத்துங்கள். சத்தியம் சொல்கிறேன், அறச்செயலினால் மட்டும்தான் உங்களுக்குள்ளார இருக்க அரக்கத்தை அகற்ற முடியும். அப்ப இதயத்து இறுக்கத்தை அகற்றணும்னா இரக்கம் புகணும். உனக்குள்ள இருக்கிற அரக்கம் அகலணும்னா நீ அறச்செயல் புரிய வேண்டும். செல்வங்களை மறந்து விடாதீர்கள். அறத்தில் நிலை நின்றுங்கள். ஏன்னா இந்த மண்மண்டலத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அறப்பள்ளீச்சரம் மேவி அறம் வளர்த்த நாய்குடன் அமர். அறப்பள்ளீச்சரத்தார் இங்கு வீற்றிருக்கிறார். அவர் கற்றுத்தரும் ஒரே பாடம் அறமாய் இருக்கிறது. அறம் பயில வந்திருப்பவர்களின் செல்வங்களே. அப்ப இரக்கம் இல்லாததுனாலும் அறம் இயற்றாததுனாலும் நமக்குள்ள இறுக்கமும் அரக்கமும் புகுந்தது. அப்ப இறுக்கமும் அரக்கமும் அகற்ற வேண்டுமெனில் நான் ஒரு இயல் இரக்கத்திலும் ஒரு இயல் அறம் செய்ய பழகுதலும் என்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இது காலத்தின் கட்டாயமா இருக்கிறது. மனிதம் அப்படின்னா இரக்கம் இருக்கணும், அறம் இருக்கணும். தான் அறம் செய்ய பழகு, அறத்தில் நிலை நிற்க பழகுங்கள். இந்த மண் மண்டலம் அறம் வளர்த்த நாயகருடன் நம்ம அறம் வளர்த்த நாயகருடைய மேடை. அவங்க இறைவன்றது உங்களுக்கு அவன் பயிற்றுவிக்கிற ஒரே ஒரு பாடம் அறம் பயிலல். ஆம் செல்வங்களே, இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு போயிட முடியாதுன்னு சொல்றேன். நம்ம சும்மா சாதாரணமான மனித தேகத்துல வீற்று இருக்கும். உன்னுடைய தேவைக்காக உன்னுடைய நிலைப்பாடு, உன்னை சார்ந்தவர்களுக்கான நிலைப்பாடு அப்படின்னா அது சருகு வாழ்வென கருதுங்கள். நீங்கள் சரித்திர வாழ்வு வாழ வந்திருப்பவர்கள் எனில் நீங்கள் இரக்கத்தினாலும் அறச்செயலினாலும் உங்களை செயல் திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீ 100% மனிதாபிமானம் உடைய மனிதம் எனும் புனிதம் பழகின மனிதனென போற்றப்படுவாய். இந்த சகத்து மனிதர்களால் இல்லை, இந்த களத்தை ஒரு சத்தியம் தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த சத்தியத்தினால் நீ போற்றப்படுவாய், அங்கீகரிக்கப்படுவாய். நமக்குள்ள காலத்தின் தீர்ப்பு இருக்கிறது. கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும் மரணம் இருக்கிறது. எப்போ வரும், எங்க வரும், எப்படி வரும், யாரால் வரும், எந்த வாகனத்துல வரும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அது நிதர்சனமா இருக்கிறது உண்மை. ஆமா, அது தன் தீவிரத்தை குறைத்து கொள்வதுங்கிறது நீ இந்த உயிர்களிடத்தில் எவ்வாறு இறங்கி இருந்தாய். தீர்ப்பு நாளில் நீயும் இரக்கத்தினால் அதே போல நீ எவ்வாறு இந்த சகத்தை நீ கையாண்டு கொண்டிருந்தாய். அரக்கத்தால் கையாண்டிருந்தால் அரக்கமாய் போகும், அறச்செயல்களால் கையாண்டிருந்தால் அறச்செயல்களால் அது அணுகும். அப்ப அது உன்னை இரக்கத்தோடும் அறத்தோடும் அணுகணும்னா நீ இரக்கத்தோடும் அறத்தோடும் நிற்கணும். இது காலத்தின் கட்டாயம். இது ஒரு விதைக்கிறது எல்லாம் உனக்கு தான். நல்லதா இருந்தாலும் அதுதான், கெட்டதா இருந்தாலும் அதுதான் என் செல்வங்களே. ஆமா, நீ எடுக்கின்ற எதிரி எடுத்த ஆயுதத்தை நீ எடுக்கிறாய், நீ எடுத்த ஆயுதத்தை காலன் எடுக்கிறான். அதனால எந்த நிர்பந்தத்திலும் நீங்கள் அறச்செயலில் இருந்து விலகாதிருங்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொன்ன
அந்த நடு நீங்காது இருந்து பழகுங்கள் என் செல்வங்களே. நீங்கள் மேலான செய்கைகளினால் தான் அறியப்படுவீர்கள், மேலானவர்களால். சும்மா இன்னைக்கு நாக்கு இருக்கு, நம் பாட்டுக்கு பன்றியும் உண்டு வாழ்கிறது, பசுவும் உண்டு வாழ்கிறது, அதாவது வயிறு நிறைய உண்டதுங்கிறதுக்காக இதெல்லாம் அது மாதிரி நம்ம ஒரு அற்ப வாழ்வு வாழ்ந்து விடக்கூடாது என் செல்வங்களே. நமக்கு நேர்மை இருக்கிறது, அதெல்லாம் நம்ம அந்த மாண்புல இருந்து விலகவே கூடாது, அதுல இருந்து இறங்கவே கூடாதுன்னு சொல்றேன். இந்த உலகத்துல நீங்க ஒரு அளவு வளம் பொது நலன்றதை தாண்டி அளவற்றதுன்னு போயிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. எந்த நாளும் நீங்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், வேறு யாராலும் அல்ல, உங்களாலே, உங்கள் நெஞ்சாலே நீங்கள் நடுநடுங்கி கொண்டிருப்பீர்கள் என் செல்வங்களை. மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள், அறவடிவாய் இரக்க வடிவாய் உங்களை செய்து கொள்ளுங்கள். பாவம் இந்த உலகம். நம்மையும் ஒரு ஆளன் மதிச்சு என்னையும் ஒருவனாக்கி இருங்களல் சென்னியில் வைத்து சிவன் சேவடி போற்றி போற்றி நமக்கும் ஒரு தேகத்தை கொடுத்து, ஒரு உயிரை கொடுத்து, இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு குறைந்தபட்ச நிறைவை கொடுத்து இறக்கி விட்டுருக்கான் இறைவன் அல்லது ஒரு இயற்கை. அதற்கு நாம் குந்தகம் செய்யாதிருப்போம். ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற எல்லா ஜீவன்களிலும் அங்கு ஒரு இயற்கையின் பெரு விருப்பம் இருக்கிறது, இந்த இயற்கையினுடைய பெரு வேண்டுதல் இருக்கிறது. அதெல்லாம் வேண்டி பெற்ற பிள்ளைகள் இவர்கள். இங்கு எல்லா ஜீவன்களையும் தான் சொல்கிறேன். அந்த இறைவனுக்கு நீங்க எப்படி இரக்கம் காட்ட முடியும்? அந்த இறைவனுக்கு நீங்க எப்படி அறம் செய்ய முடியும்? அதை இந்த சக ஜீவன்களுக்கு செய்யுங்கள் என் செல்வங்களை. எந்த விதத்திலும் ஆன்றோர் சான்றோர் பழிப்பதை செய்து விடாதீர்கள். மேலானவர்கள் சொன்ன நன்னெறியை விட்டு விலகாதீர்கள். அதெல்லாம் எந்த உலகமும் எங்கேயும் போல. இன்னைக்கெல்லாம் காலம் எங்க போயிட்டு இருக்கு, என்னத்தை பேசிட்டு இருக்கான், காலம் எங்கும் போல. நீ உண்டதையே உண்டு கொண்டிருக்கிறாய், கொண்டதையே கொண்டு கொண்டிருக்கின்றாய். இந்த கால சுழற்சியில எல்லா மனிதன் புதைக்கப்படுவது போல நீயும் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இது மட்டும்தான் இங்க இருக்கு. இதெல்லாம் மனம் சார்ந்த இத்தியாதிகள் இது ஏற்படுத்தின ஜாலங்கள் தான். அது அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், நவ நாகரிகங்கள், படாடோபங்கள், இதெல்லாம் என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்றேன். நீயா நினைச்சுக்கிட்டாதான் உண்டு, நினைச்சுக்கலன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்படி நீ உன்னை உருவகப்படுத்திக்கிட்டே இருக்காத, அது பாட்டுக்கு பிசாசு மாதிரி வச்சிருக்காதீங்க. எந்த நேரமும் சிந்தனை அப்படியே சீரியத்துவத்திலே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கண் விழிப்பதற்கு முன்னாடி தொடங்குற சிந்தனை இவன் ஆழ்நிலை உறக்கத்துக்கு போற வரைக்கும் இவனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. சிந்தைக்கு ஓய்வு தேவை, முழுசா ஓய்வு தேவை. இப்ப இறை நாமம் நவிழல், அது நவிழ்தல் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எதற்காக நினைக்கிறீங்கன்னா இறைவனை போய் பாக்குறதுக்கா? இது கண்டதை சிந்திச்சு 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 பழகி பழகி ஊதி கெடுத்த சங்கு போல சிந்தித்து கெடுத்த சித்தத்தை உடையவர்களை மனநோய் உடையவனாய் ஆனான் மனிதன். எல்லாத்தையும் சிந்திக்கிறது. அங்க என்ன போகுது, இங்க என்ன போகுது, அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், ஏதோ வாய் அசைஞ்ச மாதிரி தெரியுது, இவர் ஏதோ சொன்ன மாதிரி தெரியுது, அவன் நமக்கு எதிராக செயல்படுற மாதிரி. இப்படியே இது பிசாசு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. சொல்லிட்டு போறான், பண்ணிட்டு போறான். என்ன பண்ண முடியும்? இயற்கையினுடைய பெருந்திட்டத்தை மீறி யார் செயல்பட முடியும்? அணுவும் செயல்பட முடியாது, அண்ட பேரண்டமும் செயல்பட முடியாது. இந்த இயக்கத்திற்கெல்லாம் பின்னாடி வேறு ஒருவனுடைய பெரும் திட்டம் இருக்கிறது. அவ்வளவுதான். நடக்கிறது நடந்துட்டு போட்டோம், சிந்தனைக்கு ஓய்வு கொடுங்க. அதுக்காக அதை மடை மாற்றுவதற்காக தான் இந்த இறை நாமம் தொடர்ந்து சொல்றது. ஏன்னா ஒன்று புகும் பொழுது இன்னொரு அந்த சங்கிலி உடைப்படும். அதற்காக சொல்றது. இந்த மனதை ஒருநிலைப்படுத்துங்க, தவம் செய்யுங்க, தியானம் செய்யுங்கிறதுனா எந்த நேரமுமே தைல தாரையா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சிந்தையை தடுக்கிறது. ஏன்னா அது எதேச்சை அதிகாரமுடைய பெரும்போக்கு. எண்ணியம் ஈட்டு எட்டின மட்டும்தான் பாயும். இந்த எண்ணம் எது வரையும் பாயும், இந்த சித்தம் சகலத்திலும் பாயும். இந்த சுபாவத்தோட இருக்கிறத உடைக்கிறதுக்காக தற்காலிகமா செய்யப்பட்ட ஒரு யுக்தி தான் இறை நாமம் நவிழ்தல். அதுல இறை இல்லையானா இருக்கு, ஆனா இவன் சிந்தனையை உடைக்கணுமே. அதற்காக நம்மளை மடை மாற்றுவது, சித்தத்தை சிந்தனையை மடை மாற்றுவதற்காக சொல்லப்பட்டிருப்பது, செய்யப்பட்டிருப்பது என் செல்வங்களை மறந்து விடாதீர்கள். அதனால இரக்கம் புகுத்துங்கள், அறச்செயல் பழகுங்கள். அவன் மேலான ஒருவன் உன்னை ஒரு கனிவோட காணணும். நம்ம இன்னும் எங்கேயும் தப்பிச்சு போயிடல, உடலோட தான் இருக்கும். அந்த எந்த முறுக்கும் வேணாம், எந்த அதுவும் வேணாம், இதுவும் வேணாம், எல்லாம் வேண்டாம். மறந்து விடாதீர்கள், விதைத்தா விளையும்.
ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒண்ணு செய்யும் போது அவன் எதிர்வினை ஆற்றானா இல்லையா? ஒரு விலங்கு நமக்கு எதிர்வினை ஆற்றுதா இல்லையா? அதே மாதிரிதான் நீ நிரம்பின குளத்தில் போடப்பட்ட கல் அங்கேயேதான் இருக்கும், காட்சிக்கு வேணா தெரியாது. அந்த நீர் இருத்தும் பொழுதுதான் நீ எவ்வளவு கல் போட்டிருக்குன்னு தெரியும். அதே மாதிரிதான் நீ செய்த சிந்தனையினால், காணலால், சொல்லால் செய்த பிழைகள் எல்லாம் அங்கு கணக்கு வைக்கப்பட்டிருக்கும். அதன் பெயரால தான் நீ அளக்கப்படுவாய். அதனால நடந்ததை விடுங்கள், இனி நடக்க இருப்பதை பாருங்கள். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அதோட தீவிரத்தை குறைங்க, குறைந்தபட்ச இறங்குதலுக்கு வாங்க. இரக்கத்தோடு இந்த உயிர்களை பாருங்க. நம்மளை நம்பியும் சில உயிர்கள் இருக்கு. ஒரு 4 நாய் இருக்கு, 4 பறவைகள் இருக்கு, 4 நல்லவர்கள் இருக்காங்க, பாமரர்கள் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க. அவங்க இடம் தேடி ஏதோ மனதார செய்யுங்க. நம்ம என்ன இப்படியே ஒரு சராசரி, ஏன்னா நம்மளுடைய தன் இயல்பு புரிஞ்சுக்கணும். மிருகன்னா மிருக கிடையாது, அது ஒரு சுபாவத்துக்கு. ஏன்னா அதெல்லாம் நமக்கு அந்த மெய் உண்மைகளை சொல்லாமலே போயிட்டாங்களா, இல்லை இவனுங்களுக்கு சொல்லி கொடுத்தவனுங்களுக்கு சொல்லி கொடுக்கலையான்னு தெரியல. கருமி மிருக, கருமி மிருக அப்படின்னா அது தான் ஒரு வேட்டை ஆடுதுன்னா தான் பிள்ளைகளுக்கு தான் சார்ந்து இருக்கிறது, அதை தவிர சுத்தி இருக்கிற எல்லாமே பகைதான். இந்த இயல்பிலேயே அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க அறிவோடு அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். நம்ம மனித தனிமை, மன பசியையும் ருசிக்க தெரியும், மரணத்தையும் இன்முகத்தோட ஏற்க தெரியும். இவன் வைராக்கியத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ஒன்றுமே இல்லை. அவன் உடல் சிதைந்தாலும் அங்க உள்ள உறுதியிலிருந்து விலகாது இருப்பான். ஆம் செல்வங்களே, மன இதம் செய்த மனிதன் இவன், யாருக்கும் இதான் செய்வான். அதனால நம்மளுடைய சுபாவத்துல நம்ம நிற்கணும்னா இரக்கம் பழகணும், அறம் பழகணும், இரக்கம் செய்யணும், அறம் செய்யணும். இதெல்லாம் நம்மளோட சுபாவம் ஆக்கிக்கிங்க. இந்த காலம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நேரம் மருத்துவமனைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த நிம்மதி இன்மைக்கு போய்கிட்டு இருக்கு. உறக்கத்திற்கு உபகரணங்களை உண்டு கொண்டு இருக்கிறது. சில அதற்கு மாற்றான சில பொருள்களை கொண்டு அதன் பெயரால நம்ம ஒரு இயல் உறக்கம் உறங்க வேண்டியவர்கள் என்று சொல்வாங்களே, அப்படி ஒரு மழலையை போல பஞ்சு பொதி போல நம்ம ஒரு ஆள் நெற்றிற்கு செல்ல வேண்டியவர்கள். அவ்வாறா இருக்கு. என்னையா ஒரு வாழ்வு உண்டு, ஒரு சராசரி பறவை வாழ்வு வாழ வந்திருக்கோம், இவ்வளவுதானே. அதை தானே நம்ம முதல்ல கேட்டோம். ஒரு உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம், உழல உலகு, உறைய உறைவிடம், உறவாட சில உள்ள அன்பர்கள், அவ்வளவுதானே. அதை தானே நம்ம கேட்டு இந்த பயணத்துக்கு வந்தோம். இன்னைக்கு ஏதோ இந்த உலக சில அங்கீகாரங்களை கொடுத்துருச்சு, சில ஸ்தானங்களை கொடுத்துருச்சுங்கிறதுக்காக அதெல்லாம் ஏறி வந்ததெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அப்படியே அரக்கனா இருக்கனா உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் எங்க போய் நம்ம தீர்க்கிறது? இங்கதான் தீர்த்தாகணும். முற்பகல் பிற்பகல், விதைப்பு அறுவடை. எவனும் தப்ப முடியாது, யமனும் தப்ப முடியாது. யமனுக்கும் ஒரு யமன் உண்டு, ஆனால் அவன் தனக்குரிய யமன் இல்லாதவன். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அவன் அறதேகி, இரக்க வடிவினான், ஜீவகாருண்யேசன். அவன் தான் சகல ஜீவன்களையும் படைத்தான். நீங்கள் அவனுக்கு நேரடியா அவனுக்கு ஒரு இரக்கம் காட்ட முடியாது, அவனுக்கு ஒரு அறம் செய்ய முடியாது. அவன் படைப்புகளிடத்தில் நீங்கள் செய்ய முடியும். இவைகளுக்கு செய்து நீ அவனை குளிர்வித்து விட முடியும். நீ எந்த அளவு இறங்குகின்றாயோ தீர்ப்பு நாளில் அவனும் இறங்கி வருவான். எந்த அளவு நீ அறம் இயற்றுகின்றாயோ தீர்ப்பு நாளில் அதே போல உன் மீதும் அறம் இறக்கி வைக்கப்படும். மற்றபடி வேற ஒன்றும் அந்த கடவுள் இந்த கடவுள், சத்தியம் தர்மம் இது ரெண்டையும் உருவமா கொண்ட அறம் ஒன்று இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இதை தவிர நான் வேறு எந்த கடவுளையும் காணவில்லை, காண தயாராகவும் இல்லை. இதெல்லாம் இருந்து இந்த தகுதியோடு ஒன்றை தொழுதா அது இறை. ஆம் செல்வங்களே, ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு போவோம்னு சொல்றேன், ஒரு மனிதாபிமானத்தோட வாழ்ந்துட்டு போவோம்னு சொல்றேன். குறைந்தபட்ச இரக்கம் செய்வோம், அறம் பழகுவோம். அதையே சகத்திற்கும் சக ஜீவன்களுக்கும் நம்மை சார்ந்தவர்க்கும் பயிற்றுவிப்போம் என் செல்வங்களே. இருக்கும் வாழ்வை அர்த்த பொழுதாக்குங்கள், பயனுடையது ஆக்குங்கள். சத்தியம் சொல். உனக்கு தெரியுமில்ல பசியினுடைய வழி என்ன, தாகத்தினுடைய வழி என்ன, யாரும் மற்றவருடைய வழி என்ன, கேட்பாரற்று இருக்கிறதனோட கொடுமை என்ன, இந்த கைவிடுதலோட கொடுமை என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியுது இல்ல.
இதெல்லாம் இதனுடைய வேதனை புரிந்தவன் நானே. அதே மாதிரிதான் நம்மளை சுத்தியும் சக ஜீவன்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர் நம்மளால் ஆன இதம் செய்வோம். இருக்கும் இடம் தேடி இன்முகத்தோடு அவர்களை மேலான இடத்தில் வைத்து, நீங்கள் கீழான இடத்திலிருந்து மேலான தேவனுக்கு செய்யும் பெரும் சேவை என செய்து வையுங்கள் என் செல்வங்களே. இந்த உலகம் எவனை இறைவன் என சொல்கிறதோ அவன் இறை என உன்னை போற்றுவான். சத்தியம் சொல்கிறேன், சத்தியம் சதான் நன்றியான இதே. ஆம் செல்வங்களே, அதனால இரக்கத்தின் பெயரால் கண் விழித்திருங்கள், அறத்தின் பெயரால் அடி எடுத்து வையுங்கள். இந்த சுபாவத்தை உடனே வராது, பழகிக்குங்க. அப்படியே அணு அணுவா பழகுங்க, சிறுக சிறுக பழகுங்க. ஒரு எறும்புல இருந்து பழகுங்க, ஒரு பறவைகள் இடத்துல இருந்து பழகுங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு பிடி அன்னத்துல இருந்து பழகுங்க. அதைதான் இந்த ஜீவகாருண்யேசன் உண்ணும் பொழுதெல்லாம் ஒரு பிடி இந்த உலகத்திற்கு அழித்து விட்டு உன் என சொன்னான் என் நல்ல குருநாதன் திருமூல தேவ நாயனார். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, இரக்கம் பழகுங்கள், அறம் பயிலுங்கள். சிவமங்கலம்.